ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க வேரும் லெட்டரும் பற்றி இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வேரை இஃப்க்கு வெளியே எழுத போகிறோம், இன்னொரு வேரை இஃப்க்கு உள்ளே எழுத போகிறோம். இப்போ நாங்கள் இஃப்க்கு வெளியே இருக்கும் வேரும் இஃப்க்கு உள்ளே இருக்கும் வேரையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் 5ம் 6ம் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தெரியுது வேறு வெளியேயும் உள்ளேயும் ஒர்க் ஆகுது. இப்போ இதை நாங்கள் லெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். லெட்டை இஃப்க்கு வெளியேயும் இன்னொரு லெட்டை இஃப்க்கு உள்ளேயும் போட போகிறோம். இப்போ நாங்கள் ரன் பண்ணால் நமக்கு 5 மட்டும்தான் கிடச்சிருக்கு. நாங்கள் இன்னொரு இஃப்க்கு உள்ளே போட்ட வேல்யூன்னு அவுட்புட்டாட்டு வரல, அதுக்கு பதிலாக எரர் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, லெட்டு இஃப்க்கு உள்ளே எடுக்க முடியாது, இஃப்க்கு வெளியே மட்டும் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஹாஸ்டிங்னா என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது நாங்கள் அதை டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, வேறு ஒரு லெட்டர் யூஸ் பண்ண தேவை கிடையாது, அதை வேறு கடைசியில் மட்டும் போட்டால் மதி. இப்போ நாங்கள் அதை ரன் பண்ணால் நமக்கு இப்போ 5 அவுட்புட்டாட்டு வந்திருக்கு. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டாபிக் க்ளோசர்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுனா அதுதான் க்ளோசர். இப்போ இந்த கோடில் நான் ஃபன் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அது கூட இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். நீங்கள் இப்போ ரிட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் இன்னொரு ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் இப்படியும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், அல்லங்கி டைரெக்டாக வேறு ஒரு ஃபங்க்ஷன் அதுலேயும் ஆட் பண்ணி விடலாம். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கு 3 காலிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட்டாட்டு 1 2 3 வர கிடைக்கும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வேலை.